எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் ஆஃப் நிவிஷா. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ப்ளாகில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் காஃபிக்கு பால் வச்சுட்டு தென் பாப்பாவுக்கு கஞ்சி வச்சுட்டு, பாப்பாவுக்கு ராகி கஞ்சி தான் கொடுக்குறேன். பாப்பாவுக்கு வந்து வீட்லேயும் சர்லாக் அரைச்சி வச்சுருக்கேன். மாற்றி மாற்றி கொடுப்பேன். மோஸ்ட்லி ராகி வந்து மார்னிங் டைம்லேயே கொடுத்துருவேன். ஸோ அப்போ தான் டைஜஸ்ட் ஆக ரொம்ப டைம் இருக்குன்றதுனால ஈவினிங்கில் அவ்வளோவா கொடுக்க மாட்டேன். பால் காஞ்சதும் காஃபி போட்டு கொடுத்துட்டு தென் சமையல் ஒர்க்குக்கு போயிட்டேன் டேரெக்டாக. ஃபஸ்ட்டு சமையல் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு தேவையான கொழுக்கட்டை அதெல்லாம் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக அப்படின்ட்டு. ஸோ விநாயகர் வந்து பிஃபோர் டேவே வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி வந்து டைம் இருக்காது, பாப்பா வச்சுட்டு போக முடியாதுன்றதுனால. சமையல் ஒர்க்கும் பண்ணிவிட்டு பூஜை ரூமும் கொஞ்சம் சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ளேயே பண்ணாதான் பண்ண முடியும். பாப்பா எழுந்துட்டா பாப்பா கூடயே தான் உட்காந்துட்ருக்க முடியும். பாப்பாவை குளிப்பாட்டிட்டு அவளுக்கு ஃபுட் கொடுத்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் லன்ச் ரெடி பண்ணலான்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா மார்னிங் சாப்பிடாம சாமி கும்பிட்டு சாப்பிட்ணும். ஸோ அதுக்கப்புறம் செய்யணுன்னா கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு ஃபஸ்ட் லன்ச் ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு அதை ரெடி பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டே ஒயிட் சுண்டல் ஊற வச்சாச்சு. மார்னிங் எழுந்தோடனே தாளிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. சைட் பை சைட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றலான்ட்டு ஃபஸ்ட்டு சட்னி தான் ரெடி பண்ணேன். ஸோ அதையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சுண்டலை வந்து குக்கரில் போட்டு வச்சிடலான்ட்டு அதையும் குக்கரில் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி எவ்வளோ சீக்கிரம் எழுந்து பண்ணாலும் டைம் எப்படி ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைம் ஆகிடுது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட்க்கு தோசை கேட்டார்னு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே மாயிலையில் ஒரு மாலை மாதிரி கட்டலான்ட்டு அதுதான் கட்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் இலை அதிகமாக இருந்தது. ஸோ அதையும் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி அழகாக ஒரு மாலை மாதிரி கட்டினேன் விநாயகருக்கு போடலான்ட்டு. இந்த டைம் க்ளீனிங் ஒர்க் அண்ட் ஷாப்பிங் எல்லாம் வந்து பிஃபோர் டேவே முடிச்சாச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எல்லாமே ஒரே டேயில் பண்ணதுனால ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால பாதியாக ஒர்க் ஸ்ப்ளிட் பண்ணி பாதி பிஃபோர் டேவும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி குக்கிங் அண்ட் விநாயகரை ரெடி பண்ணுறது அதை மட்டும் வச்சுக்கலான்ட்டு அதை மட்டும் பண்ணிகிட்ருந்தேன். எப்போவுமே எந்த ஒர்க் பண்ணாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. என் வீட்லேயுமே அப்படி தான். நான் சமைச்சேன்னா பாப்பாவும் மாமியார் பார்த்துப்பாங்க, அவங்க பண்ணாங்கன்னா நான் பாப்பாவை பார்த்துப்பேன். அன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருந்தது. ஹஸ்பண்ட் வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவில் கோலம் போடுறது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஃபீல் இருக்குங்க. ஸோ அன்றைக்கி அரிசி மாவு கோலம் போடலான்ட்டு அதை தான் போட்டுட்ருந்தேன். விநாயகர் வந்து நாங்கள் ஃபேஸ் வந்து காட்டலை ஃபஸ்ட்டு. பாப்பா தான் வந்து அதை ஓப்பன் பண்ணணுன்னுட்டு பாப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் தூங்கி எழுந்து. அன்றைக்கின்னு பார்த்து பாப்பா ரொம்ப லேட்டாக எழுந்தாங்க. சரி பரவாயில்ல, பாப்பா எல்லாமே எப்படியோ சாமி கும்பிட போகிறதில்ல. ஸோ பாப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அன்றைக்கி பாப்பா தான் கெஸ்ட்டாக வந்து நம்ம விநாயகரை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அது வரைக்கும் நாங்கள் ஒயிட் கலர் துண்டு போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தோம் விநாயகர் ஃபேஸை. பாப்பாவை ரெடி பண்ணது வீடியோவாக எடுக்க முடியல. நான் குளிக்க வச்சுட்டு மாமியார்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க தான் பாப்பாவை ரெடி பண்ணி ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சி சாமி கும்பிடுறதுக்குனால வீடியோ எடுக்க முடியல பாப்பாவை ரெடி பண்ணது. எப்படி பாப்பா வச்சுட்டு எல்லாமே மேனேஜ் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சமையல் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. கடைசியாக பாயாசம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே நான் பண்ணால் பால் பாயாசம் தான் பண்ணுவேன். அதை தாண்டி மிச்சம் எந்த பாயாசமே நான் வந்து அவ்வளோவா விரும்பிலாம் நான் சாப்பிட மாட்டேன். இந்த சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிடும்போது என்ன பண்ணேன்னா, சாமிக்கு நான் பண்ண சுண்டல் வைக்க மறந்துட்டேன், ஸ்வீட் வைக்க மறந்துட்டேன், அந்த அருகம்பூ மாலை போடுறதுக்கு மறந்துட்டேன். மார்னிங்லேருந்து சாப்பிடாதனால ரொம்ப டயர்டாயிடுச்சு பாடி. ஸோ என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கலன்றதே சரியாக கவனிக்கலை. காலையிலேருந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு 1-2 வைக்க மறந்தாச்சு. உங்களுக்கும் எப்படி நடந்திருக்கா கமெண்ட்ல சொல்லுங்கள். எப்போவுமே சக்கரை பொங்கல் செய்யும் பொழுது அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக வருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அன்றைக்கி தேங்காய் பால் கொழுக்கட்டையும் பூர்ண கொழுக்கட்டையும் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருந்தேன். பூர்ண கொழுக்கட்டை ரெசிபி எடுக்க முடியல. வேர்க்கடலையும் வெல்லமும் வச்சு தான் பூர்ண கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். தேங்காய் பாலுக்கு வந்து அந்த தேங்காய் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் வச்சு தேங்காய் பால் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். ரெசிபீஸ் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள்.
அதை முடிக்கும் பொழுதே பாப்பாவும் எழுந்தாச்சு. அப்படியே பாப்பா கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டே விளையாடிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சி கொடுத்துட்டு குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு சாம்பார் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு அதை கொடுத்துட்டு டேரெக்டாக விநாயகரை திறக்க வந்துட்டாங்க. பாப்பா தான் சீஃப் கெஸ்ட்டு, பாப்பா தான் திறக்கணுன்னுட்டு பாப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பாப்பா ரெடி ஆகிட்டு வந்து பாப்பா கையால் தான் ஃபேஸ் ஓப்பன் பண்ணணுன்ட்டு பாப்பா தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் பூஜை ரூம் ரெடி பண்ணுறதுலாம் என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் குக் பண்ணிகிட்ருந்தேன். அவர் தான் ஃபுல்லாக பூலாம் போட்டுட்டு சாமிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் தான் ரெடி பண்ணார். பிளேட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. பாப்பாவை அது வரைக்கும் மாமியார் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பாப்பாவை பார்த்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பூஜை ரூம் ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ரெடி பண்ணார். சாமி கும்பிட்டுலாமா? பாப்பாவை ஒரு பிளேஸில் உட்கார வைக்க எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. எப்படியோ அவளை ஒரு பிளேஸில் உட்கார வச்சுட்டோங்க. இப்படி தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி போயிருந்தது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.